கிறிஸ்தேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு எல்லாம் வல்ல பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வேதாகம பொக்கிஷத்தில் பரிசுத்த வேதாகமத்தில் எண்களின் ஞான அர்த்தம் பாகம் 7 எண் 7 குறித்து தியானிக்க இருக்கிறோம். கடந்த பாகங்களில் எண் 1 முதல் எண் 6க்கான ஞான அர்த்தங்களை நாம் தியானித்தோம். இந்த பாகத்தில் 7வது பாகத்தில் எண் 7க்கான ஞான அர்த்தத்தை நாம் வேதத்தில் தியானிக்க இருக்கிறோம். எண் 7 குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்தில் தியானிக்கும் போது மற்ற எண்களை விட எண் 7 ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் அதிகமான இடங்களில் எண் 7 பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் கவனிக்க இயலும். அப்படி என்றால் இந்த எண் 7 ஞான அர்த்தம் என்ன என்று நாம் தியானிக்கும் போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது அங்கு கர்த்தராகிய தேவன் இந்த சிருஷ்டியினுடைய காரியங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிருஷ்டிகளை சிருஷ்டித்து 6வது நாளில் மனுஷனையும் சிருஷ்டித்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நாம் கடந்து போகும்போது 1வது வசனம் 2வது வசனம் சொல்கிறது. 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியையெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாள் என்கின்ற ஒரு காரியத்திலே ஒரு நிறைவை குறித்ததான விஷயத்தை இங்கு வேதம் நமக்கு சொல்லக்கூடிய காரியத்தை நாம் புரிந்து கொள்ள இயலும். அதன் அடிப்படையில் நாம் வேதத்தை தியானிக்கும் போது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த 7 என்கின்ற காரியங்கள் அநேக தரம் நாம் பயன்படுத்துவதை நாம் கவனிக்க இயலும். குறிப்பாக ஆதியாகமத்தில் நோவானுடைய பேழையை குறித்து நாம் பார்க்கும்போது நோவா பேழையை உண்டாக்கின பின்பு நோவா அந்த பேழைக்குள்ளாக போகிறார். கர்த்தர் கதவை அடைக்கிறார். 7 நாட்கள் பின் மழை பெய்த ஒரு காரியத்தை நாம் கவனிக்க இயலும். அந்த மழை பெய்து தண்ணீர்கள் வற்றின பிறகு அவர் அந்த தண்ணீர் வற்றிவிட்டதா என்பதை சோதிப்பதற்காக அந்த 7 நாள் சென்று அந்த புறாக்களை அனுப்பக்கூடிய ஒரு காரியத்தையும் நாம் வாசிக்க இயலும். அதைத் தொடர்ந்து அநேக காரியங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அந்த 7 என்கின்ற ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இயலும். பின்னர் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் அவர்கள் பலி செலுத்தக்கூடிய காரியங்களில் 7 என்கின்ற காரியங்கள் அநேக தரம் அங்கே என்ன பண்ணணும்னா வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது பலிபீடத்தை சுத்திகரிக்கக்கூடிய காரியத்தில் அந்த அவர்களுடைய சுத்திகரிப்பினுடைய காரியத்திலே தீட்டை கழிக்கக்கூடிய காரியத்தில் எல்லாவற்றிலையும் இந்த 7 என்கின்ற எண் அதிகமாக மறுபடியும் அங்கே வந்து கொண்டிருப்பதை நாம் கவனிக்க இயலும். புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் கவனிக்கும் போது அதிகமாக அந்த 7 என்கின்ற காரியங்கள் வந்திருக்கும். 7 ஆவி, 7 சபை, 7 குத்துவிளக்கு, 7 நட்சத்திரம், 7 கலசம், 7 முத்திரை என்கின்ற அநேக காரியங்களை நாம் வேதத்தில் என்ன பண்ண முடியும்னா வாசிக்க இயலும் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த 7க்கான ஒரு ஞான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது நாம் ஏற்கனவே பார்த்தது போல நிறைவு என்கின்ற ஒரு காரியம் அங்கு புரிய வைத்தது என்று பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் யோசேப்பினுடைய வாழ்க்கைக்குள்ளாக போகும்போது யோசேப்பு சிறை சாலையில் இருக்கும்போது எகிப்தினுடைய ராஜாவாகிய பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. 2 சொப்பனங்களை அவர் காண்கிறார். அந்த சொப்பனத்துக்கான விளக்கத்தை யோசேப்பு அங்கே எடுத்து கூறும்போது மிகவும் அருமையாக சொல்லுகிறார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும் என்கின்றார். அதைத் தொடர்ந்து அதே போல பரிபூர்ணமான அந்த பஞ்சம் அடுத்தது 7 வருஷங்கள் வரும் என்கின்ற ஒரு காரியத்தை சொல்கிறார். அப்போ இந்த 7 என்கின்ற ஒரு காரியத்தில் எந்த ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார் என்று பார்க்கும்போது பரிபூர்ணம் என்கின்ற ஒரு காரியத்தை நமக்கு புரிய வைக்கிறார். அப்போ இதற்கான இன்னும் அநேக சாட்சிகள் வேதத்தில் இருக்குது. நமக்கு நம்முடைய நேரத்தின் அடிப்படையில் இன்னும் ஒரு சில சாட்சிகளை நாம் கவனிக்கலாம். பாருங்கள், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும் என்கின்றார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அரசாட்சியில் அப்போ ஒரு வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம் இருக்குன்னா ஒரு பரிபூர்ணமான ஒரு வெளிச்சம் இருக்கும் என்கின்ற ஒரு காரியத்தை நமக்கு என்ன பண்ணுறாருன்னா புரிய வைக்கிறார் என்கிற பார்க்குறோம். என் 7 ஞான அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது பரிபூர்ணம் என்கின்ற ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறார். பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த ஒரு காரியத்தை குறித்து யோவான் சொல்லும்போது கூட யோவான் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்கின்றார்.
அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த எண் 7 ஞான அர்த்தம் பரிபூரணம் என்ற ஒரு காரியத்தை நமக்கு பரிசுத்த வேதாகம் நமக்கு புரிய வைக்கிறது. இந்த ஒரு பொக்கிஷத்தின் மூலமாக தேவன் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன என்று நாம் தியானிக்கும் போது, எபேசியர் 4 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த வசனம் மிகவும் அருமையாக சொல்லுது. கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். அப்படின்னா நாம் அனைவரும் கிறிஸ்துவனுடைய அந்த நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதான அந்த பூரண புருஷனாக மாற வேண்டும் என்று வேதம் நமக்கு எடுத்துரைக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ அந்த பூரணமாக வேண்டுமென்றால் என் 7 ஞான அர்த்தம் பரிபூரணம். அந்த பூரணத்தை நோக்கி நாம் போக வேண்டாம். நமக்கும் பரிபூரணமாக ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காரு பாருங்க, வாசிக்கலாம். சங்கீதம் 12:6 வாசிக்கும்போது, கர்த்தருடைய சொற்கள் மண் நுலையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது என்கிறார். அப்போ 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த சொற்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவானது, பரிபூர்ணமானது, மிகவும் சுத்தமானதாக இருக்கிறது. அதில் குறையே இல்லை. நாம் ஒவ்வொருவரும் அந்த நிறைவான வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நாமும் பூரணராக தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.